ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து யாருக்கு மேக்கப் பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட அண்ணா குட்டிக்கு தான். என்ன மேக்கப் பண்ண போறோம் அண்ணா? ராதை மேக்கப். ராதை மேக்கப் பண்ணலாமா? இப்போ நம்ம என்னென்ன எடுத்து வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கர்ச்சீஃப் பவுடர் அடிக்கிறதுக்கு, அடுத்து வந்து ஐப்ரோ பென்சில், ஐலைனர், நெயில் பாலிஷ், பவுடர், பேண்ட், ஸ்டிக்கர் கிராஃபி. சவுண்டா சொல்லு. ஸ்டிக்கர் கிராஃபி, அப்புறம் தலை சீவுறதுக்கு லிப்ஸ்டிக் 3 ஷேட்ஸ் எடுத்துக்கோம். அடுத்து லிப் பாம் எடுத்துக்கோம். அடுத்து பிந்தி, அடுத்து பிந்தி எல்லாமே. அடுத்து வந்து ஹேரிங் எடுத்துக்கோம். எல்லாமே எடுத்துக்கோம். பட்ஸ். இது வந்து அல்டானா உல்டாவா? அல்டானா இந்த கையில மருதாணி வைக்கிறதுக்கு. ஓகேவா? இது ஃபுல்லா நம்ம வீட்ல இருந்ததை எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் கடையில என்னென்ன வாங்கணும் அப்படின்னு பார்க்கலாம். பிந்தி. சோ பிந்திலே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே. அல்டா வந்து நான் வீட்ல இருக்கிறத மறந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். சோ இதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அதனால இது ஐப்ரோ பென்சில் வந்து எங்க தொலைச்சிட்டாங்க. திரும்ப மறுபடியும் நல்ல ஷார்ப்பா இருக்குங்க. கிடைச்சிருச்சு ஐப்ரோ பென்சில். ஷார்ப்பா இருக்கு பாருங்க. எவ்வளவு ஷார்ப்பா அந்த ஆல்ரெடி இந்த இது. அதுக்கப்புறம் ராதைக்கு கொஞ்சம் கீழ இருக்குங்க. ராதைக்கு வந்து ரெட் கலர் பிரவுன் கலரும் ஒயிட் கலரும் வாங்கியிருக்கோம். இது எதுக்கு? ராதைக்கு அந்த மேல ஐப்ரோ மேல வைக்கிறதுக்கு. அடுத்து வந்து கிளிப்பு, இந்த காஜலும் ஐப்ரோவும். அடுத்து வந்து ஒட்டுத்தோடு தான் வாங்கிருந்தோம். இத போட்டுட்டு மேடம் வந்து ரொம்ப கண்ணாடி முன்னாடி கொஞ்சம் கண்ணாடி முன்னாடி ஜாலியா இருந்துச்சு பண்றதுக்கு. எனக்கு இது வெளியே எடுத்து பயங்கரமா பேசுறியானா? அதுக்கப்புறம் பேங்கிள். இது வந்து நமக்கு கலர் கலரா இருக்கு. நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். சோ அதுக்காக இந்த மாதிரி மல்டி கலர்ல வாங்கியிருக்கேன். சோ இப்ப இதெல்லாம் வச்சுதான் நம்ம வந்து ஒரு ராதை உருவாக்க போறோம். பட் ட்ரெஸ் ஒண்ணு உங்கள்ட்ட இன்னும் காட்டவே இல்லை. ஆமா, இப்ப நான் நெக்ஸ்ட் வந்து ட்ரெஸ்ஸை காட்டுறேன். இதெல்லாம் எடுத்துட்டு சோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இப்ப ட்ரெஸ் காட்டுறோம். சோ இப்ப அண்ணா வந்து ரொம்ப பண்றாங்கன்னு சொல்லிட்டு அக்ஷாக் மேக்கப் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இருக்குல்லப்பா. ஓகே, இப்போ வந்து நம்ம ட்ரெஸ்ஸை பாத்துறலாம். எனக்கு பிடிச்ச கலர்ல வாங்கிருக்காங்க. பிங்க். இது வந்து மேல போடுற சட்டை. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பாவாடை. இது என்னன்னு உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். கையா எக்ஸ்ட்ரா கை இல்ல, இருக்கட்டும் நான் இது வந்து ஷால். அப்புறம் சொல்றேன் தானே நான் சொன்னேன். ஆமா, ஷாலா ஃபுல்லா தெரியுதாசி? இருங்க, ஃபுல்லா தெரியல. ஓகே, டாப் டு பாட்டம் அதே டிசைன் தான். சூப்பரா இருக்கு. நீ அந்த மைக்க கலட்டி அண்ணாட்ட கொடுத்துருன்றேன். அதானே, நான் எதுக்கு மைக் வச்சுக்கணும்? இதுதான். இதுக்கு வந்து ஷால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். இது வந்து அவ்வளவு ஃபேன்சி இல்லை. இது எப்படி போடுங்க? அதனாலதான் இது அந்த அண்ணனே வந்து கடையிலே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது போட்டோம்னா நல்லா இருக்காது, அதனால இதை வந்து வச்சுக்கோங்க, நீ தனியா வந்து ஷால் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. இது வந்து செம்ம கிராண்டா இருக்கு. இத போட்டாலே செம்ம லுக்கா இருக்கும். சோ அதனால இது எவ்வளவு வந்து ஷாலு? இது வந்து நமக்கு ஃப்ரீயா தான் கொடுத்தாங்க. ஆமா, இது வந்து ஃப்ரீயா தான் கொடுத்தாங்க. நல்லா இருக்கு. ஆனா நம்ம போட்டுட்டு பத்திரமா எடுத்து வச்சு யூஸ் பண்ணோம்னா நம்ம தேவைன்னா பாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம். கொண்டுருவேன். சரி, இப்ப நம்ம வந்து மேக்கப் ஆரம்பிச்சிடலாமே. சரி, இப்ப நம்ம வந்து அண்ணனாக்கு ட்ரெஸ் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பாக்கலாம். என்ன போட்டுடலாமா? மூஞ்சிலே ஒரு ஒளிவட்டம் தெரியுது. சரி, வாங்க போட்டு பார்க்கலாம். இந்த டூத் பிக் வச்சு நம்மளுக்கு ஒரு ஹேக் பார்த்தோம். இன்ஸ்டாகிராம் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு வந்து நம்ம ஒரு 7 டூத் பிக் எடுத்திருக்கோம். ஸோ எடுத்துட்டு இதை ஃபுல்லா அப்படியே நடுவுல நல்லா சென்டர்ல ஒண்ணு வர்ற மாதிரியும் சுத்தி வந்து 6 டூத் பிக் இருக்க மாதிரி எடுத்து ஒரு ரப்பர் பேண்டு இல்லைன்னா ஒரு கயர் வச்சு நம்ம வந்து நடுவுல வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். போட்டோம் அப்படின்னா நம்ம ஐப்ரோக்கு மேல வந்து அந்த பொட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப அழகா வந்துச்சு. ஆனா நம்மளுக்கு எப்படி வருதுன்னு தெரியல. நல்லா வரும்னு தான் நினைக்கிறேன். அதனால நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இதை வந்து லைட்டா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டாச்சு. இது உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? நடுவுல ஒண்ணு, சுத்தி 6 இருக்கு. இன்னும் கொஞ்சம் மேல ஏற்ற எல்லாமே ஈவனா வச்சுக்கோங்க, அப்பதான் ஷேப் கரெக்டா வரும்.
கீழே வச்சு தட்டிக்கலாம். ஓகே, எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணிடலாம். ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஒயிட் கலர் தான் எடுத்திருக்கேன். ஒயிட். அப்புறம் அதுல ஃபுல்லா நடுவுல தடவிட்டு கையில வச்சுக்கலாம். சூப்பரா இருக்கு. சென்டர் மட்டும் படல. சென்டர் நீங்க தான் ப்ரௌன் வச்சிருவீங்களா? எதுக்கு தேவை? இருந்தாலும் அவங்க வீடியோல பாக்கல எல்லா இதுலயும் பட்டுச்சு. ஆனா இதுல சென்டர்ல ஒட்ட மாட்டேங்குது. ஒட்டு எங்க அந்த சைட கொடுப்பா. வச்சு பார்க்கலாம். ஓகே தான், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நம்ம எல்லாத்துலயும் கரெக்டா அந்த பொட்டை வச்சோம்னா கரெக்டா வரும். நம்ம அந்த குச்சியும் வந்து கரெக்டா இருக்கணும். பொட்டு வந்து எல்லாத்துலயும் வர்ற மாதிரி நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டு பார்க்கலாம். இது வந்து சென்டர் வந்து அந்த ப்ரௌன் வச்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். வருது. நெக்ஸ்ட் வந்து ரெட்ல அப்படியே நடுவுல அப்படியே ரெட் வச்சுட்டோம்னா கை நடுங்குது, இப்பே நடுங்குது. இதுதான் நல்லா இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் இந்த 6 பட்டதுதான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, பனானா ட்ரெஸ் பண்ணிட்டாங்க, நம்ம பாத்துறலாம். ஆனா அடி வாங்கினாதான் இன்னும் கொஞ்சம் பிரைட்டா இருப்பாங்க. சரி, நீ சிரிச்சிரு, அது கிண்டல் பண்ணுது, நீ சிரிச்சிரு. கிண்டல் பண்ணா எல்லாம் சிரிப்பாங்க. ஆனா நான் இப்பதாங்க ஒரு பிரைட் லுக்கே தெரியுது பாருங்க. உங்க மூஞ்சில ஒரு கலை தெரியுது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நான் தான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கர்ச்சீப் வச்சு வேர்வே ஃபுல்லா தொடச்சு எடுத்துருவோம். தொடச்சாச்சு. தொடச்சதுக்கு அப்புறம் நம்ம அதே கர்ச்சீப்பைய வச்சு திருப்பி போட்டு பவுடர் அடிக்க போறோம். ஆனா நான் வந்து ஸ்பாஞ்ச்ல பவுடர் அடிச்சோம்னா ஒட்டுக்காது, ஈவனா ஸ்ப்ரெட் ஆகாது. இல்ல அது வந்து ரொம்ப பறக்கும். சோ பறக்குறனால ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து பவுடரோட வாசனை அந்த இது பிடிக்காது. அந்த மாதிரிதான் அண்ணனாக்கு. ஆனா மேக்கப் பிடிக்கும். சரி சரி சரி. இங்க பவுடர் அடிக்கும்போது அவங்களால மூச்சு விட முடியாது, கஷ்டமா இருக்கும். அந்த மூக்கு கிட்டயே கொண்டு போக மாட்டேன் கொஞ்ச நேரம். லாஸ்டா எல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு அப்படியே போட்டு அமுக்கி தொடச்சிடுவேன். ஸ்கூல் கிளம்பையிலே அப்படிதான். இந்தா பிடிக்காது. இப்பெல்லாம் பண்ணா அடுத்த தடவை போட முடியாது. கழுத்தை கட்டுப்பா. கழுத்துல எல்லாம் நல்லா பவுடர் போட்டுக்கலாம், அப்பதான் கொஞ்சம் வேர்க்காம இருக்கும். ஆங்கிரி பேர்ட் மாதிரி இருக்கா? சரி என்ன நானே அப்படியே இருக்கும். அண்ணா சிரி. சிரிச்சிரு. ஆனா நான் சிரிச்சாதாங்க அழகே. பவுடர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. எங்க ரெட் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வெளியே போயிடாதீங்க. ஏன்? தக்காளி நினைச்சு யாராவது தூக்கிட்டு போயிருப்பாங்க சிரிப்பு வந்து மூக்குக்குள்ள தக்காளி. ஓகே, எங்க அம்மா பவுடர் அடிச்சது வாயில எடுத்துட்டாங்க. இப்படி திரும்பிக்கியா அம்மாக்கு சரியா? ஓகே, போது ரொம்ப ரொம்ப திரும்பினா வீடியோல தெரியாதுல்ல. சோ நீங்க வந்து உங்க வீட்டுல யாருக்கு கிருஷ்ணன் இல்லைன்னா ராதை வேஷம் போட்டீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்ப இதுக்கடுத்து என்ன போடலாம்? டைரக்டா ஐலைனர் காஜல் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம். ஐப்ரோ பென்சில் போட்டுடலாமா? ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு வந்து ஆல்ரெடி நிறையவே ஐப்ரோ அழகா இருக்கும். சோ லைட்டா மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். மேக்கப் பண்றதுன்னா அவ்வளவு பிடிக்கும். முடி இழுக்கிறேனா? சரி சரி சொல்லுங்க, கோவப்படாதீங்க. யார்கிட்ட சொல்றீங்க நீங்க? அம்மாட்ட தானே சொல்றீங்க. தூக்காதீங்க தூக்காதீங்க, ஐப்ரோ தூக்க கூடாது. கோவம் அப்புறம். வலிக்குதா? ஆனா கேம் பல்லக்கண்ணன் யாராவது கேட்டுறாதீங்க. கடன் கொடுத்துருக்கா. என் பல்லம் அப்படியே நீட்டா அடுக்கி இருக்க மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் விழுந்து தானே வந்திருக்கு, இப்ப அடுக்கி இருக்கு. என்னன்னா நேத்தங்கம் போதும்ல, அழகா இருக்கா? அங்க கரெக்டா இருக்கா? சி ஆனா நான் எது போட்டாலும் கரெக்டா தான் இருக்கும். அழகு அழகுல. நெக்ஸ்ட் ஐலைனர் போடணுமா? காஜல் ஐலைனர் காஜல் நான் போட்டுடுவானா? சோ ஓவர் இரியா.
லைட்டா போட்டுக்கலாம். என்னன்னா காஜல் ரொம்ப வேண்டாம், ஏன்னா அப்புறம் கண்ணுல தண்ணி வந்துருச்சுன்னா என் மனசு தாங்காது. லைட்டா போடுறேம்மா. இன்னைக்கு நம்ம வீட்ல யார் வந்து கிருஷ்ணர்னா அச்சயா தான். லைட்டா இந்த சைடு. அழகா இருக்கேனா? நீ கண்ணு கலங்குறதே நினைக்க கூடாது. குனி குனி, இப்படி நிமிந்தா நான் எப்படி தெரியும்? அப்படியே லைட்டா பெசாமரியா நீ. நீ இப்படிலாம் பண்ணாத. நானே லைட்டா தான் போடுறேன் அம்மா. பூசுது அப்படி சொல்லு. ஓகே ஓகே, லைட்டா தான் போட்டிருக்கேன் போதும். என்னப்பா காஜல் போட்டாச்சு. இப்ப ஐ ஷேடோ போட போறோம். நம்ம ஐ ஷேடோ நம்மகிட்ட என்ன இருக்கு? லிப்ஸ்டிக் தான் இருக்கு. லிப்ஸ்டிக் வந்து எந்த இது போடலாம்? 2 ஷேட் காட்டுங்க. 2 ஷேடையும் கலந்து போடுங்க. இருப்பா இல்லையா? இந்தது ரெண்டுமே ஓரளவு ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் டார்க் லைட். ஆமா, லைட்டாவும் டார்க்காவும் இருக்கு. சரி, நம்ம அந்த ரெட்டை தொட்டு போட்டுக்கலாம். பவுடர் அடிச்சு ஐப்ரோ போட்டதுக்கே ஆனா இவ்வளவு அழகா இருக்கு. அப்ப ஃபவுண்டேஷன் எல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் தேவையில்லை. ஆனா போட்டுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன போடணும்? ஐலைனர். லைனருக்கு அடுத்து நம்ம குச்சியை வச்சு நம்ம ஒரு ஹேக் ட்ரை பண்ணதான் போட்டுருவோம். ஆனா நிஜமாவே இப்பயே அழகா இருக்கே அப்படி. நீங்களே கண்ணு வைக்காதீங்க. ஆமா, ஒரு நிமிஷம் அழுதுட்டு வந்தனால அழகாயிருச்சோ? அததான் சொல்றேன். முடியா ஒரு ஃபேஸ்ல ஒளி அடிக்குது பாருங்க. கோவப்படாங்க, கண்ண மூடுங்க. ஓகே காஜல் போட்டுட்டு ஐலைனர் செம்ம. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஐலைனர். ஐலைனர் எடு. ஆச்சு உட்கார்ந்து இருக்கல, ஒரு ஹெல்ப் பண்றியா தங்கச்சிக்கு? பரமா ஐலைனர் இப்பதான் அண்ணா மூஞ்சில ஒரு ஒளி அடிக்குது. கண்ண முடியா? அது நீ போடுற உருட்டிக்கிட்டே இருக்க கூடாது. ஆமா, உருட்ட கூடாது. என்னப்பா அப்புறம் மொத்தமா உருண்ட மாதிரி போயிடும். ஏய், ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. ஆனா நான் அதுக்கப்புறமேட்டுக்கு நான் போட்டோ எடுக்கிறேன், நீ போட்டோ எடுக்கிறேன், பக்கத்துல வந்து நிப்பீங்க. ஓகே, நல்லா தெரியுதா நான் போடுறது? கண்ண முடியா? போட்டாதானே தெரியும். ஆனா நான் கம்முன்றேன். நீ வேற, நான் எனக்கே வராது, நீ வேற ஆட்டி. கையெல்லாம் கீழே வச்சிடணும். கீழே வச்சிரு. கண்ண மூடு, லைட்டா மூடு. இன்னும் கொஞ்சம் மூடு. அதெல்லாம் அரிக்காது. கம்முன்ற நீ வேற. பேசாம இரு. கம்முன்று. கண்ண மூடு, கண்ண மூடு. இருக்க மூடு, இருக்க மூடுறா. இருக்க மூடுப்பா லைட்டா. அப்படி இருக்கு. நான் கொஞ்சம் ஒட்டாம கூட போட்டுக்கிறேன். தயவு செஞ்சு எதுவும் ஆட்டிடாதப்பா. கம்முன்னு இருப்பா. ஏய், கியூட்டு. கண்ணை திறந்துடாத. ஆமா, அதுல இன்னொரு லைன் போடணும். நீ பேசாம இருக்கணும். நான் அப்படிலாம் பேசணும் வராது. கம்மன் அப்படியே இரு. லைட்டா திக்கா போட்டுக்கிறேன். மேலதான், இன்னைக்கு கீழே கண்ணை ஒட்டி போட மாட்டேன். என்னப்பா? அப்படியே அதேதான். டூ லேயர்ஸ் போட்டாதான் கொஞ்சம் பிரைட்டா தெரியும் கை கண்ணு. ஓகே, கொஞ்ச நேரம் ஆறட்டும். அப்படியே காயணும். அதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் இனிமே நம்ம வீடியோ எல்லாமே என்ஜாய்மெண்டா தான் போகும். இதுயா. ஸோ ஐலைனர் வந்து அங்கிட்ட ஒரு மாதிரி இங்கிட்ட ஒரு மாதிரி போனால வந்துட்டு வேவ்ஸ் வந்து திரும்ப மாத்துறாங்க. மாத்தல, லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணுவோம். முடிஞ்சதை பண்ணுவோம். இருப்பா. நெக்ஸ்ட் ராமம். எங்கப்பா? அழகா இருக்கே அண்ணா. அப்ளை பண்ணு. அப்படியே இரு. இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நெத்தில பொட்டு வச்சுக்கலாம். சென்டரா பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ராமம் போட்டோம்னா கரெக்டா இருக்கும். அதுக்கு வந்து என்ன ஹேக் பண்றோம்னா, நம்ம கொண்ட ஊசி இருக்குல்ல, அந்த இதுதான். அதை எடுத்து இருப்பா, வாயில ஒட்டிடாம. ஏன் நான் அப்படி செய்யற? கொட்டுறாத இரு. நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. கொண்ட ஊசியில தான். எல்லாமே இன்ஸ்டா தான்.
பட் இருந்தாலும் உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் காட்டுறேன். இப்ப இதை எடுத்து நம்ம நெத்தியில நெத்தி தூக்க விட்டுருப்பா. அழகா இருக்கணும்னா சூப்பரா வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், கீழே வந்து லைட்டா இழுத்து விடணும். அந்த இதை கூட நம்ம வந்து இந்த சாந்து பொட்டுல அந்த ஸ்டிக் இருக்குல்ல, முடியில பட்டுறாம அதை வச்சு நம்ம இழுத்து விட்டு இந்த இடத்த ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, வச்சுட்டு இப்ப இதுல நடுவுல வந்து ரெட் வச்சு கோடு போடலாமா, ஒரு டாட் மட்டும் வைக்கலாமா? சி திறக்க கூடாது, திறக்கவே கூடாது நீங்க. ஆனா கோடு போட்டோம்னா இது ரொம்ப குண்டா இருக்கு, இது வேண்டாம். அதுலயே இருந்ததுல ஒரு சைடு மட்டும் அதை கொடுப்பா. இந்தப்படி அந்த சைடு வேண்டாம், இந்த சைடு உள்ள விட்டுக்கலாம். அப்படி இது நம்ம ஓன் ஐடியா. இதை வந்து நெளிச்சுக்கலாம் கொண்ட ஊசிய, ஏன்னா இன்னொன்னு பட்டுருச்சுன்னா வேஸ்டா போயிடும். ஸோ அதனால இதை எடுத்துட்டு கைடியா அப்படியே அப்படியே இப்ப திறக்க கூடாது, நீங்கள் இருப்பா, அவ்வளவுதான். ஓகே ஓகே, எல்லாமே நீ காணாங்க நச்சு நம்ம. ஆமா, ட்ரெஸ் வீட்டுல இருக்கிறத போடணும்னு நினைச்சா கடைக்கு போய் நல்லா புது ட்ரெஸ் அழகா இருக்கு. இப்ப நம்ம வந்து அந்த ஐப்ரோக்கு மேல வைக்கிற பொட்டு வச்சிடலாம். தொடக்கூடாது தானே. ஐரியா ஒரு நிமிஷம், தண்ணி வருதா? வெயிட் பண்ண, நான் துடைக்கிறேன். நான் எதுக்காக இருக்கேன் இன்னைக்கு உங்களுக்கு? தண்ணி தொட்டு தொடச்சுக்கலாம் அதை. ஓகே, லைட்டா தர லைட்டா. வாவ், போதும் ரொம்ப ஓவரா போதீங்க. நெக்ஸ்ட் வந்து ஒயிட் வச்சிடலாமாப்பா? கொடுப்பா. இதுதான் எப்படி வருதுன்னு தெரியல. கொண்ட ஊசி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நாசி இப்ப நம்ம இதை வச்சிடலாம். ஓகே, நல்லா இருக்கா? ரவுண்டே ஒரு மாதிரியா தெரியுது. அண்ணாதான் சும்மாவே கண்ணாடியை விட்டு வராது. என்ன சி கைடியா? இந்த முடியெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டா நல்லா இருக்கும் சி. அந்த முடியில ஒட்டுனது இங்கிட்ட வந்துச்சுன்னா அச்சு இதுல இருந்து எடுத்து விடுப்பா. திரும்பியா? அழகுல நீங்க யாரு? அதான் அவ்வளவுதான், அப்படியே மேனேஜ் பண்ணிட வேண்டியதான். ஸ்டிக்கி பரவாயில்ல, உடனே அழிஞ்சிருது, அதுதான் பரவாயில்ல. ஒன் சைட் போடுறதுக்கே நம்ம கையில எல்லாம் போட்டோம்னா ரொம்ப கஷ்டம். இதுவே கஷ்டம் நினைக்கிறோம். ஓகேமா, நடுவுல ரெண்டு ஆச்சு மடக்கிடலாம். அங்கங்க லைட்டா ஒயிட்ட தொட்டு வச்சுக்கிற வேண்டியதான். கம்மன்று அப்படியே கண்ணுக்குள்ள கொண்டு
இருப்பா, தனியா இருக்குது ஒண்ணு கூட. இருப்பா ஒரு நிமிஷம். ஒரு ஸ்டிக் இதுல எடு. தொட்டு தொட்டு அங்கங்க இருக்கிறது டேமேஜ். காட்டு கொஞ்சம். இப்ப 2 சைடுமே வச்சாச்சு. இதுல வந்து கொஞ்சம் அங்கங்க விட்டுருக்கும்ல, அதை மட்டும் லைட்டா டச் பண்ணிக்கலாம். நடுவுல கூட இல்ல, இது நல்லா அழகா இருக்கு. கொஞ்சம் பொறுமையா வைக்கணும். சென்டர்ல இல்லைன்னா விட்டுறலாம், ஏன்னா அது நம்ம ரெட்டு தானே வைக்க போறோம். இது பயிரியா ஒரு நிமிஷம், அவ்வளவுதான். அழகா இருக்கணும், ஆனா வந்து எதுவுமே கஷ்டப்படக்கூடாது. அச்சியாமணியே இருக்காத, கொஞ்சம் அசியா மாதிரி இரு. ஏரியா கம்மன்றியா ஆட்டக்கூடாது. எங்கேயும் பார்க்க கூடாது, எங்கேயும் பார்க்க கூடாது. இத மூடுப்பா. ஆமா, அத அப்படி அச்சா வந்து ஒரு பாடகர் அழிச்சிட்டேன். ஓகே. இப்ப ரெட் கலர் வச்சிடலாமா? இரு ஒரு நிமிஷம். ஏன் நீங்க இந்த மாதிரி ஓவர் ஃப்ளோ ஆகுமா? பட்டுன்னு ஒண்ணு குடிச்சீங்களா இதை நீங்களும் ட்ரை பண்ணிக்கோங்க. உங்க வீட்டுல ஆல்ரெடி வர பேன்ஸ் வச்சுக்கலாம். இத ஃபர்ஸ்டே குத்தி இருக்கலாம். ஓகே, இங்க இரு. கம்முன்னு இல்லைண்ணா, அவ்வளவுதான். ரெட் வச்சிடலாம். ஓகே, வா. ரெட்டை வந்து நடுவுல அப்படியே வச்சிருக்கலாம். இதுல ஸ்டிக்கு கொஞ்சம் நல்லா உருண்டையா இருக்கு ரொம்ப. அழகா இருக்கு இந்த தங்க பிள்ளைக்கு. அப்படி சொல்லி உன்னை அப்படியே சேஞ்ச் பண்ணாதான் நீ அசிங்கமா இருப்பேன்னு நினைக்குது. என்னன்னா கண்ணுல இருந்து தண்ணி ரெடி ஆயிட்டு அங்க ரெடி ஆனா இது காஜல் அழிஞ்சிரும். வந்த தண்ணிய கூட உள்ள தள்ளிடுவோம் நாங்க. கப் தள்ளியா பட்டு செகண்ட் ஆனா கூட அப்படியே உள்ள தள்ளிரும் பாருப்பா. மூக்கு கொண்டு வந்துரும். ஐய அழகா இருக்குது தங்கம் தரா. எச்சுக்கு லைட்டா கொடுங்க, லைட்டா எச்சுக்கிடுங்க. போதும் அவ்வளவுதான். லிப்ஸ்டிக்கு வந்து லிப் பாம் போட்டுக்கலாம். லிப்ஸ்டிக் லிப் பாம் எல்லாம் போடுறதுக்கு மட்டும் நல்லா காட்டுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். மேக்கப்லாம் ரொம்ப போட தெரியாது, ஓரளவுக்கு இருக்கதை வச்சு மேனேஜ் பண்ணி நம்மளா போட்டுக்கிறதா. இந்த பிங்க் ட்ரெஸ் மேட்ச் ஆயிடுச்சு, நல்லா இருக்கு. இப்படி செய்ய லைட்டா இன்னும் லைட்டா. ஓகே. வேற என்ன போடணும்? வேற எதுவும் தேவை. வெரி குட். நீங்க எதுக்கு ரொம்ப ஆசைப்பட மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இப்ப தோடு மாட்டிடலாமா? நீ மறப்ப.
ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு கூட தோடகம் போடலாம். சரி போட்டுக்கலாம். திரும்பா தோடைங்கம்மா பாத்துப்பா. இது வந்து டூப் பேக் தான். ஐயோ காது குத்தாம இந்த அளப்பறையா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா பிடிக்க முடியாது. அழகா இருக்கு. தொடாதீங்க நீங்க தோடையை தள்ளி திரும்புங்கள். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இருக்கு. அனனாவோட மேக்கப் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னன்னா இல்ல வேண்டாமா? ஆனா அது கேவலமா இருக்குல்ல. இங்க ஹேர் ஸ்டைல் பண்ணிடலாமா? அப்படியே இருக்கு. அவளோட சேர்த்து இப்போ வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். நேரா உச்சி எடுத்துட்டு ஃபுல்லா சிக்கு இல்லாம எடுத்துக்கலாம். ஃபுல்லா ரொம்பலாம் இதா இல்ல மேக்கப் ஹேர் ஸ்டைலு. அது வந்து ஹேர் ஸ்டைல் சொல்ல முடியாது, ரொம்ப சிம்பிள். எடுத்து ஊத்திக்கலாம். திரும்பியா இந்த பக்கம் பக்கத்துல இவ்வளவு தூரம் இப்படி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? சரி விட, அதே மாதிரிக்கே நம்ம இந்த சைடு எடுத்துக்கலாம். இந்த ஹேரும் எடுத்துட்டு இதே ஒரு கிளிப் போட்டுக்கலாம். இப்ப இந்த ஃபுல்லு நல்லா சிக்கு ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இப்படி இருக்கு. திரும்பியா இப்ப திரும்புங்கள். உங்களது அழகை காட்டுங்கள். அப்படி காட்டுங்கள். இப்ப இந்த கிளிப் எடுத்து இந்த முடி இந்த சைடு வராம திரும்பா இங்கிட்டு குத்தி வச்சுட்டு இப்ப இதுல வந்து ஸ்டைல் அப்படியே இவ்வளவு தூரம் எடுத்துக்கலாம். எடுத்து இதை வந்து ஒரு 2 தடவை ட்விஸ்ட் பண்ணிட்டு திரும்பியா அடுத்து கொஞ்சோன்னு எடுத்துட்டு அதை இது கூடவே வச்சு ஒரு 2 தடவை ட்விஸ்ட் பண்ணி அடுத்து கொஞ்சம் திரும்பா எடுத்துட்டு திரும்பா அப்படியே கூட 2 முறுக்கு முறுக்கிட்டு நம்ம வந்து கிளிப்பை வந்து வச்சு மாட்டி விட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடும் போட்டாச்சு. ரொம்பவே அழகாக இருக்குது. இது வந்து ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக போட்டுடலாம் குழந்தைங்களுக்கு. இந்த ஹேர் ஸ்டைல் பார்க்குறதுக்குமே ரொம்ப நீட்டாக இருக்கும். ரொம்ப வந்து கஷ்டம் கிடையாது. ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம பின்னாடி வந்து நம்ம நார்மல் ஜடையாகவே போட்டுடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் சரி பூரான் ஜடை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டோம்னா கொஞ்சம் நிறைய முடி இருக்க மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால நம்ம வந்து இப்போ பூரான் ஜடை போடுறதுக்கு நான் எப்படி போடுவேன் அப்படின்னா, ஜடையை மொத்தமாக பிடிச்சிட்டு அதை வந்து 2ஆக பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு ரைட் சைட்லேருந்து கொஞ்சம் முடி மட்டும் எடுத்து லெஃப்ட் சைடில் விட்டுறணும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் கொஞ்சம் முடி எடுத்து அப்படியே ரைட் சைடில் விட்டுறணும். இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஜடை நம்ம போட போட நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ஜடைக்கு நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து இது பூரான் ஜடை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பூரான் மணியே வரி வரியாக இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் நாங்கள் வந்து பூரான் ஜடைன்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து கொஞ்சம் பெருசாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து தூக்கம் வந்துருச்சு, ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பெருசாகவே எடுத்து டக்குன்னு போட்டுடலாம் அப்படின்றதுக்காக போட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் முடியாக எடுத்து போட்டோம் அப்படின்னா இன்னும் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப நீட்டாக தெரியும் ஜடையும். ஸோ இப்போ வந்து கீழே வந்து ஒரு பேண்டு மட்டும் போட்டு அப்படியே முடிச்சாச்சு. அடுத்ததாக நம்ம வந்து பூ வச்சுக்கலாம். பூ வைக்கும் போது அனனாக்கு ரொம்ப தூக்கம் வந்துருச்சு, பிடிக்கவே இல்லை, ஒரே கஷ்டமாக இருந்துச்சு. மேக்கப் பண்ண எல்லாம் நல்லா இருந்துச்சு. இது பண்ணுறதுக்கு வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. வீடியோ எடுக்கலை அப்படின்னா நம்ம ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரத்துக்குள்ளே டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம்.
அதுக்கப்புறம் பிங்க் கலர் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கும் அப்படின்றக்காக பிங்க் கலரையும் வச்சு விட்டேன். வச்சுட்டு அதை வந்து கொண்டை ஊசி வச்சு தான் அதை வந்து பின் பண்ணி விட்டுருக்கேன். நம்ம நார்மல் ஹேர் பின்னா நான் வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் கொண்டை ஊசி வச்சு குத்திட்டு அதுக்கப்புறமா வளையல் பார்த்தோன்னே ஆனால் நான் கொஞ்சம் தூக்கம் போயிடுச்சு. வளையல் வந்து நான் கடையில் பார்க்கும்போது வெளியில் எடுத்து பார்த்து வாங்கலை. பட் வீட்டுக்கு வந்து தான் எடுத்து பார்க்கல. ரொம்பவே அழகாக இருந்துச்சு வளையலுமே. உடலை வந்து அந்த ஒயிட் ஸ்டோன் வச்சு கொடுத்துருந்தாங்க. மல்டி கலர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. வளையல் போட்டோன்னே தூக்கமே கொஞ்சம் போயிடுச்சு அவங்களுக்கு. ஒரே குலுக்கல் தான் கையை. ஆனால் என்ன கண்ணாடி வளையல்னால் சவுண்டு கேட்கும். இது ரொம்ப சவுண்டு கேட்கல மெட்டல் அப்படின்றதுனால. ஸோ வளையல் வந்து நல்லாயிருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நெத்திச்சுடி வச்சிடலாம். வளையல் பார்க்கும்போது இருந்த சந்தோஷம் நெத்திச்சுடி வைக்கும் போது இல்லை. மறுபடியும் அப்படியே டல் ஆகிட்டாங்க. தூக்கம் வந்து கண்ணை அப்படியே மறைக்குது. பகல் ஃபுல்லாக தூங்க சொன்னதுக்கு தூங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படா அந்த ட்ரெஸ்ஸை போட்டு மேக்கப் போட்டு விடுவாங்க அப்படின்ட்டு தூங்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் திருஷ்டிக்கு ஒரு பொட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாடல்லே வச்சு விட்டேன். கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மேக்கப்புக்கு இது எனக்கு என்னமோ நல்லா இருக்க மாதிரி தெரியுது. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு நெக்லஸ் டைப்பில் ஒரே ஒரு நெக் பீஸ் மட்டும் ஒன்று போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டேன். இதுவும் நல்லா தான் இருந்துச்சு சிம்பிளாக. ஏன்னா இன்னி பெருசாலாம் போட்டோன்னா இழுத்துக்கிட்டு இருக்க முடியாது. உடனே கலட்டுன்னு சொன்னாலும் சொல்லிடும். அதுக்கு பயந்துக்கிட்டே ரொம்பவே சின்னதாக ஒன்று மட்டும் போட்டு விட்டேன். ஸோ இப்போ எல்லாமே ஃபைனலாக முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். வேறு என்ன மறந்துருக்கோம்? சரி, லாஸ்ட்டாக நம்ம வந்து அப்படியே இந்த ஷாலை வந்து போட்டு விட்டுடலாம். ஷாலை பார்த்தோன்னே திருப்பி சந்தோஷமாயிட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் அப்படின்னா நல்லா சிரிப்பாங்க, பேசுவாங்க. பிடிக்கலை அப்படின்னா அப்படியே மூஞ்சி தொங்க வச்சுட்டு தூக்கம் வந்துடும். ஸோ அதை போட்டோன்னே அவங்க அக்கா ஒரே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா எப்படியோ நீ அண்ணனாக்கு கொசுவே கடிக்காது, கொசு வலையை போத்தியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை வச்சோன்னே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம பண்ண மேக்கப்பே வந்து இந்த ஷால் வச்சதுக்கப்புறம் தான் வந்து ஒரு முழுமையாக நல்லா ஒரு ஃபுல்ஃபில் ஆகுது. ஸோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த பிங்க் கலருமே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இதை வந்து 2 சைடும் வந்து 2 கிளிப்பு வச்சு தான் மாட்டி விட்டுருக்கேன். ரொம்பவே சிம்பிளாக அழகாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன அப்படின்னா இந்த ஷால் போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு அண்ணனாவோட வளையலில் பிடிச்சி இழுத்துகிட்டே இருந்துச்சு. அது வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா வளையலில் கொஞ்சம் கூட கையை கீழே போடவே முடியலை. வச்சோம் அப்படின்னாலே அந்த வளையலில் வந்து சிக்கிடுது. அந்த ஸ்டோனில் வந்து நல்லா சிக்கிக்கிறது. இது வந்து நெட்டர் தானே. ஸோ அதனால் ஈஸியாக வந்து சிக்கி இழுத்து அந்த ஷாலை அந்த ஒரு தடவை தான் போட முடியும் போல் அந்த மாதிரி ஆக்கிடுச்சு. வளையல் கொஞ்சம் நல்லா நம்ம சாஃப்டாக இழுக்காத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கா இதையும் லைட்டாக வச்சு அப்படியே வந்து அந்த இடத்துல பின் பண்ணி விட்டாச்சு. பின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சு. இதுக்கப்புறம் அந்த மருதாணி அந்த இது தான் வச்சு விடணும்னு நினச்சேன். பட் லேட் ஆகிடுச்சு, தூக்கம் வந்துடுச்சு அப்படின்றதுனால வேண்டாம், இனி அதெல்லாம் வச்சோம்னா இன்னும் ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்ட்டு இதோட நம்ம மேக்கப்பை வந்து முடிச்சாச்சு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு என்ன ட்ரெஸ் வந்து பண்ணி விட்டீங்க? ராதை மேக்கப் போட்டிங்களா, கிருஷ்ணா மேக்கப் போட்டிங்களா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அனனாவோட மேக்கப்பு எப்படி இருக்குன்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து போய் உட்காந்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா அச்சயாவுக்கும் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இதுக்கு போட்டதை பார்த்துட்டு எனக்குலாம் வேணாம், சிம்பிளாக எனக்குலாம் போட்டு விட்ருங்கம்மா அப்படின்னு சொல்லிடுச்சு. சிம்பிளாவான்னு சொல்லிட்டு சின்ன ஹேர் ஸ்டைல் மட்டும் பண்ணிவிட்டு நானே ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு வரேன், நீங்கள் மேலே எனக்கு ஷால் மட்டும் தலையில் பின் பண்ணி விடுங்க, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ ரொம்பவே சிம்பிளாக பண்ணாலும் அக்ஷயாவுக்கும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஏன்னா அக்ஷயாவுக்கு வந்து நான் லாஸ்ட் இயர் கூட போட்டிருப்பேன் ராதை மேக்கப்பு. வருஷம் போட்டுருவேன் நான். ஸோ இந்த தடவை 2 பேருக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அதே மாதிரி ஒரு தடவை அசிகாவுக்கும் அக்ஷயாவுக்கும் கிருஷ்ணன் ராதை போட்டிருந்தேன். ஸோ அந்த ஃபோட்டோஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து நான் சைடில் போடுறேன் பாருங்கள். அண்ணனா தான் பாவம், அந்த ஷால் வந்து நெட்டு அப்படின்றதுனால அந்த கையை கீழே போடவே முடியல, வளையல் பிடிச்சி இழுத்துறதுன்ட்டு. ஸோ தலையிலே வச்சுக்கிட்டாங்க. எங்கள் வீட்டோட 2 குட்டி ராதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ அடுத்து வந்து நாங்கள் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். டைம் தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் இன்றைக்கி வந்து 10 மணி வரைக்கும் கோவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனாவோட அப்பா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அசிகா வந்து எனக்குலாம் எந்த மேக்கப்புமே வேணாம், 2 பேருக்கு போட்டதே போதுமா, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசிகா வந்து சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ இப்போ வந்து ஃபைனலாக கோயிலுக்கு போயிட்டு நம்ம வந்து பார்க்கலாம்.
மதுரையில் நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மதுரை வேறு எந்த இடம் பார்க்கணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து வேறு எங்கேயாச்சும் வெளியே போகலாமான்ட்டு ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி நம்ம எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தல்லாகுளத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணன் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், மனசுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றக்காக தான் வந்திருக்கோம். இப்போ வாங்க நம்ம அந்த கோயிலை ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். கோவில் சரி கூட்டம். இப்போ நாங்க வந்திருக்க டைம் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா வாசிட்டு காட்டு கரெக்டா 9 மணி ஆனாலுமே இன்னொரு கூட்டமா இருக்கு. உள்ள போய் ரோடு கிராஸ் பண்றது ரொம்ப சிரமம். செப்பல் இங்க கழட்டி போடலாம். இருங்கம்மா, வேகமா போய் நீ போ நீங்க நல்லா தலையை பிடிச்சுக்கோ. பிடிச்சுக்கோ. சூப்பரா இருக்குல்ல. வெரி குட், சூப்பர். நல்லா கரெக்டா பாக்குறான். அழகா இருக்கு. இங்க பாருங்க இங்க பாத்துட்டாங்க. இங்க ஐ ஹாய், சூப்பரா இருக்கு. வெரி குட். நல்லா இருக்கா? இவங்க வந்து முருகன், அவங்க வந்து கிருஷ்ணன் ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க. சேர்ந்து நில்லுங்க. சேர்ந்து நில்ல அண்ணா. இங்க பாரு, தூக்கம். இங்க வெளியில கிருஷ்ணன் கூடயும் முருகன் கூடயும் போட்டோஸ் எடுத்துட்டு அப்படியே கோயிலுக்குள்ள நுழையிறாங்க. இதுதான் மதுரை தல்லாகுளத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கோவில். ஸோ இங்க வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்றாங்க, அதனாலதான் வீடியோ எடுக்கிறோம். ஸோ ரொம்ப அழகா இருக்கு தரிசனம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு. இது என்ன சாமி இந்த முன்னாடி இருக்கு? இது ரெண்டுமே கிருஷ்ணனா அவதாரமா? கேட்கவா? நல்ல தரிசனம். லேட்டா வந்தாலும் கிஃப்ட் வந்து வாங்கி தர்றாங்க அப்படின்னு சொன்னே ஹஸ்பண்ட் வரல போயிட்டு இருக்காரு முன்னாடி. எப்படி வாலி வாங்காம வர மாட்டாரு. இது வந்து பிள்ளைங்க யாரெல்லாம் மேக்கப் போட்டு வந்துருவாங்களோ, ராதே கிருஷ்ணன் மேக்கப் போட்டு வந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் உள்ள ஒரு பக்கெட் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து நம்ம அண்ணனாக்கும் அச்சியாவுக்கு மட்டும் கிடைச்சிச்சு. நல்ல தரிசனம். இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஆட்டோ ஏறினோடனே அண்ணனாக்கு வந்து சரியாக தூக்கம் சொக்கிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம். அப்படியே கோயிலுக்கு போயிட்டு அம்மா வீட்டுக்கு தான் போனோம். ஏன்னா பிள்ளைங்களையும் போய் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் 3 நாள் லீவு அப்படின்றதுனால அவங்க தாத்தாவும் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. நாங்களும் இன்றைக்கி வரோம் அன்றைக்கி வரோன்ட்டு போகவே முடியல. சரி இன்றைக்கி போயிடலாம் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ உள்ளே போனோன்னே பார்க்கலாம் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
போனோடனே கேட்டாங்க, ஏய் யாருப்பா அது மேக்கப்லாம் போட்டு வந்திருக்குது அப்படின்னு அவங்க அம்மாச்சி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நான் தூக்கத்தில் மெதுவாக கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளக்க போனாங்க. அவங்களுக்கு பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம். நல்ல வேளை எங்கே வருவோமோ வரமாட்டோமோன்னு நினச்சாங்க. ஏன்னா லேட் ஆகிடுச்சு, எவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போனோடனே அவங்க அம்மாச்சிக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் தாத்தா அழகாக இருக்கீங்களே, நல்லா ஹிந்திக்காரிய மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் நான் தூக்கத்துலேயே உட்காந்துருந்துச்சு. அச்சயாவுக்கும் அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு தான் போகணும், வேறு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்லாம் நான் நினைக்க மாட்டேன். நான் வந்து கோயிலுக்கு போனாலும் அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறது இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து போயிடுவேன். இதனால் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வேண்டுதல் பலிக்காது அப்படின்லாம் வந்து நினைக்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்க நல்லா இருந்தாலே நம்ம நல்லாயிருப்போம். ஸோ அதனால் நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு நேராக அம்மா அப்பா வீட்டுக்கு போகணுன்னாலும் போயிடுவேன். வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே ஆனால் நான் எல்லாத்தையும் கலட்டி விட்டுருங்க, எனக்கு ஒரு நசன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து எல்லாத்தையுமே கலட்டி விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரியான ஃபேமிலி vlog, குக்கிங் வீடியோஸு, டெய்லி ரொட்டீன் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளோட வான்சரகல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.